அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீட்ல யாரும் போன் அட்டெண்ட் பண்ணி தொலைக்க மாட்டானுங்க. நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விடுங்க. இன்னும் அவங்க வீட்ல இருந்து ஆள் வந்தாச்சே. யாரையோ செல்ஃபி. அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். நானே டீல் பண்ணிக்கிறேன். ലിപ്സിംഗ് കറക്റ്റ് ആട്ടാ. பூஜை முடிஞ்சு ചോക്ലേറ്റ് ലുക്ക് വിത്ത് വില്ലനിസം. മൃഗദസ്റ്റിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് ലുക്കുള്ള ആൾക്കാരെ. ഫുൾ കൺഫ്യൂസ്ഡ് ആണ് ആ ക്യാരക്ടർ. என்னங்க மனுஷங்க படத்தை வச்சு கும்பிடுறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் திவசம்பா. 6 பேருக்கு ஒரே நல்ல திவசமா? எப்படி? அவங்க எல்லாரும் ஒண்ணா சூடத்தை ஏத்திட்டு கவசத்தை முடிங்க. நம்ம ஊர் பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்க. நீங்க சாமி கும்பிட்டு முடிச்சதும் போன் பண்ணி சொன்னாங்க. രണ്ടിനും നല്ല കോമ്പിനേഷൻ അല്ലേ? ആ ഒരു ക്യാരക്ടറിന് എന്തോ വലിയ കഥയുണ്ടല്ലോ. ജീവാനന്ദല്ലേ? 6 பேர் இப்படி ஒரே நல்ல செத்தாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணா தற்கொலை பண்ணிட்டாங்கப்பா. சூசைட். ஏன்? ஜீவானந்த உயிரை காப்பாத்த. ஒருத்தன் உயிரை காப்பாத்த 6 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா தம்பி, ஜீவானந்தம் தான் இந்த ஹோமுக்கு இன்சார்ஜ். அந்த வேட்டி கட்டின 10 பேரும் ஜீவானந்த ஊர்காரங்க. நாங்க மற்றவங்க எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தவங்க. கதிரேசா, இந்த இடம் நமக்கு சேஃப் இல்ல. அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு 6 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. நீ என்னடான்னா அவனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் இடத்துல வந்திருக்க. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது. இன்னும் ஒரே வாரண்டா 25 lakhs டிடி அடிச்சுட்டு இங்க போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, பேங்காக் போற வரைக்கும் இதான் சேஃப் பிளேஸ். சேஃபா? இங்கயா? ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தப்பவே 5 பேர் துப்பாக்கியால சுட்டுட்டு இருந்தாங்க. அவன் இடம் உனக்கு சேஃபா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பிடலாம்டா. இது நல்ல புள்ளி கரெக்ட். இன்னும் 2 நாள்ல உன்னை பேங்காக் அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே பிரைட் ஆயிடும். பிரைட் ஆயிடும். லைட் ஆயிடும். வாழ்க்கையே பிரைட் ஆயிடும். இது பகல்லே பேய் வீடு மாதிரி இருந்தது. நைட்ல பகல்லே பேய் வீடு மாதிரி. ஐயோ பேய். ஜீவா, கிஷோர் நான் சீரியஸா இருக்கு. காலையில பார்க்கும்போது ஜாலியா தானே இருந்தாரு. மூச்சு திணறது. சீக்கிரம் வந்து பாருங்க. வந்ததுதான் வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலா இருந்திருக்கூடாதா? லேடிஸ் ஹாஸ்டல். யாராவது வண்டியை ரெடி பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் போவோம். டாக்டர் வந்துட்டு இருக்காரு தம்பி. அவங்க வீட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணீங்களா? லேண்ட்லைன் ட்ரை பண்ண தம்பி, ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்கல. சரி சரி, செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. செல் நம்பர் ரிங் ஆகுது, யாரும் அட்டெண்ட் பண்ணல. மெசேஜ் கொடுத்துருக்கேன் தம்பி. யாராவது நேரா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஃபோன் எடுக்க சொல்லுங்க. நம்ம ஓல்டேஜ் ஹோம் ரூல்ஸ், பெரியவங்க யாருக்காவது சீரியஸ்னா அவங்க வீட்டுக்கோ போலீஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணணும்பா. இல்ல இல்ல, போலீஸ்லாம் வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இல்ல இல்ல இல்ல, சரியாயிடும். பசங்க பார்த்தாக்கணும். அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீட்ல யாரும் போன் அட்டெண்ட் பண்ணி தொலைக்க மாட்டானுங்க. நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விடுங்க. இன்னும் அவங்க வீட்ல இருந்து ஆள் வந்தாச்சே. யாரையோ செல்ஃபி. ചാറി അല്ലേ? ആ ബീച്ച് വന്നപ്പോ ഫസ്റ്റ് അടിക്കുന്നത്. അടിയിടയിലോ ആർക്കുണ്ടോ?
அம்மே என்ன ஹார்ட் அட்டாக் பண்ணுக்குன்னு சரி பண்ணிட்டான். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் யூனோ. டேய் கொஞ்சம் அரிக்குது, சொரிஞ்சு விட. ஏன் உன கை இல்ல? அவ கண்டத்தை தொட்ட கைடா. ஒருத்தர் ஏன் போறோம் இன்னொருத்தனா அப்படியே கொஞ்சம் யூட்டன் போட. ചൊറിയുന്നുണ്ട് യൂട്ടൺ ഇടാൻ വേണ്ടി. അഗൈൻ ടേൺ വന്നില്ലേ? ആ മാറി മാറി. അവിടെ നിന്ന് സീരിയസ് ആയിട്ട് പെട്ടെന്ന് കറക്റ്റ് ആണ്. മറ്റേ ബീജം വരുമല്ലേ? ഓ ആ ബീജം ഒരു വേറെ തന്നെ വൈബ്. അത് first ആ ഇടയ്ക്കുള്ള വൈകിന്നൊക്കെ മാറി. நீங்க தான் இந்த ஓல்டேஜ் ஹோம் இன்சார்ஜ்னு தெரியாம அன்னைக்கு ஏமாத்திட்டேன். മറ്റേത് ஒரு എയർപോർട്ട്. சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? எங்க வார்ட் கவுன்சிலரை நீங்க ஒரு அறை விடணும். என்ன விளையாடுறீங்களா? சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் எப்படிங்க அது முடியாதுங்க. ஓ சரி நான் போறேன். ஒரு நிமிஷம். ஆ, அது எதுக்கு என்ன பார்த்து அப்படி கேட்டீங்க? எது? இல்ல ஒருத்தர் அறையணும்னு சொன்னீங்களே அது. ஆ, அது காலையில வார்ட் கவுன்சிலர் என்ன அறிஞ்சிட்டாரு. நைட் நீங்க அறிஞ்சீங்க. ஆனா அவர் அறிஞ்சதை விட நீங்க அறிஞ்சது ஸ்ட்ராங்கா இருந்தது, வலிச்சது. அதான் உங்களால அவரை அறிய முடியும்னு ഓ தோணுது. அவரு ஏன் உங்களை அரைஞ்சாரு? எங்க ஏரியால கொசு ப்ராப்ளம்ங்க, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்ப ஆர்கியூமெண்ட்ல அறிஞ்சிட்டாரு. ஓகே நான் வரேன். ஆனா எப்படி நான் வர்றது? நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். 2 வீலர் இருக்கு. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். അടിക്കാൻ തന്നെ ഏകദേശം. போலாமா? ஜீவானந்த ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டேன். நான் வரல, நீ போ. இங்க இருந்து கிளம்பலாம் நேத்தான முடிவு பண்ணோம். அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ട്രാക്കേ മാറിയില്ലേ സിനിമയുടെ? வெளியே சுத்த வேண்டியது இருக்கு. நீ என்ன பண்ற, இங்கே இருந்து ஜாலியா அந்த 9ஆம் நம்பர் பெரியவருக்கு முதல்ல சிறங்கிருக்கு நல்லா ஆயின்மெண்ட்டை போட்டு விடுறேன். அப்புறம் இந்த 11ஆம் நம்பர் பெரியவருக்கு பைல்ஸ் மூலம் அதுக்கு கலிப்பு போடுறீங்க. அப்புறம் இந்த 3ஆம் நம்பர் பெரியவருக்கு வெளியே போட்டுட்டுமா? செம்ம ஜோக்கு. சாயந்தரம் வந்த உடனே ஞாபகப்படுத்தி சிரிக்கிறேன். ஹாய். ഫുള്ള് അവര് കോമിക്കൽ പ്രശ്നമായിരുന്നു. அவரு எப்படின்னா நமக்கு என்னங்க வாங்க. No no no, he's tata. Yeah, he's perfect. Come. ஒரு அரவுட்டுலயே செட் ஆயிட்டல. ഓ ഓണാണ്. സോങ് ആണെങ്കിൽ Feel like I'm falling. വേറെ റൊമാൻറ്റിക് ട്രാക്ക് ആണ് അല്ലേ? Oh my God. റൊമാൻറ്റിക് സോങ് ആണ്. Go. ആണ്. ആ ഇതെങ്ങനെ ഇതിലും മറ്റേ സാധനം വരും. ഇത് സെൽഫി പിള്ളേ അല്ലല്ല, ഇത് റൊമാൻറ്റിക് സോങ്. അതങ്ങനെ പെട്ടെന്ന് ട്രാക്ക് അഗൈൻ മാറ്റി. പെട്ടെന്നല്ല സോങ് വന്ന് അഗൈൻ. അതായത് ഒരു സോങ് കഴിഞ്ഞ് അടുത്ത സീൻ കഴിഞ്ഞ് അഗൈൻ സോങ്. അല്ല, ഫസ്റ്റ് ആ സോങ് കഴിഞ്ഞിട്ട് അതിന്റെ ആ ഒരു വൈബിൽ ഇങ്ങനെ ഇരിക്കുന്ന സമയത്താണ് പെട്ടെന്ന് നമ്മൾ വിചാരിക്കുന്നത് ചിലപ്പോ വേറെ ആരെങ്കിലും ആയിരിക്കും. കാരണം പ്രത്യേകിച്ച് എന്തൊക്കെയോ സാധനങ്ങളൊക്കെ ആയിട്ടാണ് വരുന്നത് ആ വണ്ടി. പക്ഷെ അവിടെ നോക്കുന്ന പെട്ടെന്ന് ഷോക്കായി പറയോ.
ഞാൻ ആ സീൻ ആക്ച്വലി മറന്നുപോയി കേട്ടോ. പെട്ടെന്ന് വിജയണ്ണനെ രണ്ടാമത് വരുന്നുള്ള ഞാൻ ശരിക്കും മറന്നുപോയി. വേറെ ആരെ കൊല്ലുന്നത് ഞാൻ ഓർത്തത്. പിന്നെയാണ് ആ കണ്ടപ്പോഴാണ് എനിക്ക് ഓർത്ത് ഇത്ര വേഗം തന്നെ വരുന്നുണ്ടെന്നുള്ളത്. അപ്പം ആ ഒരു സംഭവം കാണിച്ചപ്പോ തന്നെ ഒന്ന് ടേൺ ആയതിനു ശേഷം എഗെയിൻ ഒന്ന് സീരിയസ് ആയിട്ട് പിന്നെയും കോമഡിയിലോട്ടാക്കിലോട്ട്. പക്ഷെ ആ ഒരു ക്യാരക്ടറാണ് അവിടെ ഓൾഡ് ഏജ് Yes. ഹോം നടത്തുന്നതും. എന്താ പറയാ, എനിക്ക് അങ്ങനെ കുറച്ച് നല്ല ആളാന്ന് തോന്നുന്നുണ്ട്. പക്ഷെ അങ്ങനെയാണ് ഇപ്പൊ പിടിച്ചിട്ട് ജയിലിടാൻ പോകുന്നത്. ഇയാളാണെങ്കിൽ മാക്സിമം എന്താ പറയാ കൂതറ സാധനങ്ങളെല്ലാം ചെയ്യുന്ന ആളാണ്. പക്ഷെ ഇങ്ങേർക്ക് കുറച്ചും കൂടിയും ഇതുണ്ട്, ആ പ്ലാനിങ് അത് സംഭവങ്ങളൊക്കെ. മാത്രല്ല അടി പവർ സംഭവങ്ങളൊക്കെ കുറച്ചും കൂടി. കാരണം എന്താ പറയാ പ്രതിയല്ലേ, ആ ഒരു ടൈപ്പ് അല്ലേ. മറ്റേ തളപതി എന്ന് പറയുന്ന കുറച്ചൊരു എനിക്ക് പാവം പോലെയുണ്ട്. ആ ഒരു ഫേസ് തന്നെയല്ലേ കാണിച്ചേക്കണേ, ആ ഒരു സ്റ്റൈലിലാണ് കാണിച്ചേക്കുന്നത്. പിന്നെ അത് മാത്രമല്ല അത്രയും നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്യുന്ന ആളും കൂടിയാന്നുള്ള സംഭവം ഓൾറെഡി കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അത് മാത്രല്ല നമ്മള് സ്റ്റൈലിഷ് ആയിട്ടുള്ള വില്ലനെ കൂടി ഇങ്ങനെ എൻട്രി അല്ലേ, വില്ലന്റെ എൻട്രി, ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ എന്ന് പറയുന്ന ഒരു രക്ഷയില്ല. ഭയങ്കര ഒരു ക്ലാസിക് ടച്ചിലാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. അതും അൺഎക്സ്പെക്ടഡ് ആയിട്ട് പെട്ടെന്ന് വരുന്നത്. എല്ലാരും പെട്ടെന്ന് വരുന്നല്ലേ. സമന്തേനെ കാണിക്കുന്ന ആയാലും അല്ലെങ്കിൽ നീന്ദു മുകേഷ് ആണെങ്കിലും വരുന്ന സമയത്ത് അതിന് മുന്നേ ഒരു ബിൽഡപ്പ് ഒന്നും ഉണ്ടാവില്ല. പെട്ടെന്ന് ഒരു എൻട്രി വരും, അവിടെ തന്നെ വന്നിട്ടുണ്ട്. ഇപ്പൊ ലൈറ്റ് ഓഫ് ആയിട്ട് ഓൺ ആകുമ്പോഴാണ് അവിടെ സംബന്ധം എത്തിയത് അല്ലെ. മറ്റേ സ്ഥലത്താണെങ്കിൽ പെട്ടെന്ന് നീന്ദു മുകേഷിനെ കാണിക്കുന്നത്. അതും ഫസ്റ്റ് തന്നെ പറയുന്നത് ഇതാണ് വില്ലൻ. ഏകദേശം പറഞ്ഞില്ലല്ലോ, കാരണം വെച്ചാൽ ഓൾറെഡി കൊല്ലാൻ നോക്കി എന്ന് മനസ്സിലായി. അപ്പൊ ഇവർ രണ്ടുപേരാണ് ശത്രുക്കൾ എന്ന് മനസ്സിലായി. ഇതിന്റെ ഇടയിലാണ് ഈ കദ്രീസ് എന്ന് പറയുന്ന ഒരു ക്യാരക്ടർ കൂടി വന്ന് പെടുന്നത്. അപ്പൊ അവിടെ എന്തായിരിക്കും നടക്കാൻ പോകുന്നത്, അതായിരിക്കും ചില പിന്നെ വരാൻ പോകുന്നത്. അപ്പൊ എന്തായാലും അടുത്ത സീൻ എടുത്തോളം വരുന്ന അകത്തായിരിക്കും.